கண்ணீரை துடைக்கும் கரங்கள் சபை வழங்கும் கருணையின் நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஜெபராணி சாமுவேல் அவர்கள். கர்த்தர் இந்த வேளையில உங்களோடு பேச இந்த நேரத்தை கொடுத்த தெய்வத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். கண்ணீர் தொட்டு கரங்கள் சபையின் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருகன்னு வாழ்த்துகிறேன். இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவருக்குள்ளாக பலப்படுங்கள். இந்த வார்த்தைப்படி நடங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளையில் கூட வேதத்திலிருந்து அநேக காரியங்களை நம்ம காணப்போகிறோம். உலகத்தில் ஆண்டவர் அநேக ஜீவன்களை உண்டாக்கியிருக்கிறார், அநேக பறவைகளை உண்டாக்கியிருக்கிறார், எல்லாவற்றையும் நமக்கு உதாரணமாக சொல்லியிருக்கிறார். இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு ஒரு பறவையை குறித்து, அந்த பறவை எப்படி இருக்கிறது, நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி நம்ம இடத்துல சொல்லும்படி கர்த்தர் இந்த நாளில் இந்த நேரத்தை கொடுத்த தெய்வத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது கூட வேதத்திலிருந்து அநேக பறவைகள் உண்டு. ஆனால் ஆண்டவர் சொன்னார், காகங்களை கவனித்து பாருங்கள். காகங்களை கவனித்து பார்க்க சொல்லுகிறார். எடுத்து ஒரு வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். காகங்களை கவனித்து பாருங்கள். காகங்களை கவனித்து பாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, காகம் அவ்வளவு அழகா இருக்கா? ஏன் ஆண்டவர் ஒரு மயிலை பாருங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல? மயிலுன்னா எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும், பார்க்க அழகுள்ள பறவை இல்ல? அல்ல ஒரு கழுகை பாருங்கன்னு சொல்லலாம், உயரமா பறக்கும். எத்தனையோ பறவைகள் இருக்குது. ஆனால் ஆண்டவர் அவர் சொல்றது காகம். காகம் என்ன அவ்வளோ ஒரு அழகா? காகம் நிறமானது கருப்பான ஒரு நிறம்தான். காகத்தை யாருமே விரும்ப மாட்டாங்க. எல்லா பறவைகளும் வீட்டில் வளர்ப்பாங்க, காகத்தை யாருமே வளர்க்க மாட்டாங்க. ஆனால் அந்த காகத்தை ஆண்டவர் சொன்னார், காகத்தை கவனித்து பாருங்கள். அந்த காகம் எதுக்கும் கவலைப்படாத ஒன்று. தேசத்தில் எத்தனை வகை பறவைகள் உண்டு. அந்த அழகான பறவைகள் ஆண்டவர் நமக்கு உதாரணப்படுத்தவில்லை, காகத்தை தான் உதாரணப்படுத்தி சொல்லுகிறார். காகம் எப்படிப்பட்டது? காகங்களை கவனித்து நம்ம பார்க்கணும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 35 நீங்க வாசிப்பீர்கள் என்றால், உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன்னில் இருக்க வெளிச்சம் இருளா? அந்த காகத்தை பார்த்தா வெளிச்சமா இருக்கா இருளா இருக்கா?
ஆனால் ஆண்டவர் சொன்னார், அந்த காகத்தை கவனித்து பாருங்கள். அதே லூக்கால 12:15 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பொருளாசைக்கு ஆசையை குறித்து எச்சரிக்கையாருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்திகள் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அது அவனுக்கு ஜீவன். ஏன் இதை ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார்? இந்த காகங்களை கவனித்து பாருங்கள் என்று சொல்லிவிட்டு இந்த வார்த்தை கொடுக்கப்பட்ட காரணம் என்ன? காகம் நீங்க காகத்துக்கு சாப்பாடு வைங்களேன், அது உடனே என்ன பண்ணும்? எல்லா காகங்களையும் கூப்பிடும், கா கா கான்னு கூப்பிடும். அப்ப எல்லா காகங்களும் கூடி வந்துடும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காகத்துக்கு ஒற்றுமையா வாழக்கூடிய, மற்றவர்களுக்கு கொடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு சுபாவம் உண்டு. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், காகங்களை கவனித்து பாரு. நீ ஒற்றுமையா வாழ்றியா? ஒரு அண்ணன் தம்பி, ஒரு தாய் வயிற்றுல பிறந்த பிள்ளைகள் ஒற்றுமையா இருக்க முடியலையே. எங்க அப்பா அவருக்கு அதிகமாக கொடுத்துட்டாரு, எங்க அம்மா இவங்களுக்கு அதிகமாக கொடுத்துட்டாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு தாய் பிள்ளை ஒற்றுமையா வாழ முடியல. அந்த காகம் பாருங்க, அதுக்கு ஒரு ஆகாரம் கிடைச்ச உடனே கூகி அப்படியே கூப்பிடும். அத ஆண்டவர் சொன்னார், காகத்தை கவனிச்சு பாருப்பா. இந்த காகம் எவ்வளவு ஒற்றுமையா இருக்கு, தனக்குள்ளத பிறருக்கு கொடுக்குது. அது ஆண்டவர் சொன்னார், உன்னை போல பிறனை நேசி என்று சொல்லுகிறார். அது காகம் தான் அப்படி செய்யுது. காகம் ஒன்றுதான் மற்றவங்களுக்கு கொடுத்து சாப்பிடும். நான் மனுஷனுக்கு அப்படிப்பட்ட என்ன இல்லையே. காகத்தை அடிச்சு சாப்பிட்டுருவான். இந்த காகம் அதுக்குன்னு ஒரு வீடு இல்லை, அது இஷ்டம் போல அலையும். ஆனா ஆண்டவராய் இயேசு சொல்றது, காகத்தை கவனிச்சு பார், அது மற்றவங்களுக்கு கொடுத்து வாழக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தான் அந்த லூக்கா 11:35 நம்ம வாசிக்கும் போது, ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காகம் மற்றவர்களுக்கு கொடுக்கிறதுனால இது பிரகாசிக்கப்படுகிறது. இதை ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார். இந்த காகம் மற்றவர்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு பிரகாசமுடையதாக இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் நாம மகிமைப்படுவார். ஏன்னு சொன்னா, காகம் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய, நீ மற்றவர்களுக்கு உனக்கு இருக்கிறதை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். உன்கிட்ட 2 வஸ்திரம் இருந்தால் 1 வஸ்திரத்தை கொடு என்று ஆண்டவர் சொல்கிறாரே. நமக்கு கொடுக்க மனசு வருதா? எத்தனை ஏழை பிள்ளைங்களை பார்க்குறீங்க, எத்தனை ஏழை பிள்ளைங்க ரோட்ல குளிரோடு கிடக்குது. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு உங்களால ஏதாவது கொடுக்கிறதுக்கு முடியுமா? ஆண்டவர் சொன்னார், முடியும். 2 இருந்தா 1 கொடு. நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கும் போதுதான் அவருடைய அன்பை வெளிப்படுத்த முடியும். கொடுக்காதவர்களை ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காகத்தை கவனிச்சு பாரு என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டுல எங்கட சபையில 100 கண்ணு தெரியாதவங்களுக்கு எல்லாரும் ஒரு வருஷம் ஆண்டவர் கிருபையினால, தேவ பிள்ளைகளுடைய உதவினால அவங்களுக்கு நாங்கள் உதவி செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஆண்டு அவங்களுக்கு அந்த குளிர் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன பண்ணி வாங்கி கொடுக்கணும், எப்படியாவது ஒரு நல்ல கம்பளி போர்வு வாங்கி கொடுக்கணும்னு ஆண்டவர் மனசில் ஏவுனபடினால ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேள்விப்படினு அப்படிப்பட்ட மக்களுக்கு வாங்கி கொடுக்கும்படி தேவன் உதவி செய்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கிரியையை தான் பார்க்கிறார், காகத்துடைய கிரியை தான் பார்த்தார். அது கூடி வாழ்கிறதாக இருக்கிறது. கர்த்தர் நாம மகிமைப்படுவோம். எபிரேயர் 10:25 வாசிப்போம் என்றால், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல, சபை கூடி வருகிற சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடக்கூடாது, ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். ஆமென், அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலர் சபையில கூடி அவங்களால வாழ முடியாது. சபையில கூடி வரும்போது ஒருத்தர் விசாரிக்க மாட்டாங்க. ஏதோ சர்ச்சுக்கு போறேன், அங்கே போய் ஆமேன் போட்டுட்டு ஓட வேண்டியது, எப்போ பார்த்தாலும் வேலை. ஆனால் தன் சபையில் தன்னோடு ஆராதிக்கிற பிள்ளைகளோடு பேசுறதுக்கு இருக்காது. சபையை கூடி வர மாட்டாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, சபை கூடி வருகிறத சிலர் விட்டு போல நாம் விட்டு விடக்கூடாது. இந்த காகத்துக்கு கூடி வாழுகிற ஒரு நல்ல குணாதிசயம் இருந்தது. அதைத்தான் இயேசு கிறிஸ்து நமக்கு சுட்டி காட்டுகிறார். யோவான் சுவிசேஷம் 15
12வது வசனத்தை நம்ம வாசிப்போம் என்றால், நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே ஆமென் என்னுடைய கற்பனையா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, நான் உங்ககிட்ட அன்பா இருக்கல, நீங்களும் ஒருத்தர் அன்பா இருக்கணும்ல. இந்த காகத்துக்கு அன்புள்ள குணம் இருந்துச்சுப்பா. அதனாலதான் எங்கேயாவது கொஞ்சம் ஆகாரம் கிடைச்சிட்டுனா உடனே என்ன பண்ணும்? மற்ற எல்லா காகங்களையும் என்ன பண்ணும்? கூப்பிடும். காண எல்லா காகம் அந்த சவுண்டு காட்டோன்னே எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் பாஷை கொடுத்துருக்காராட்டுக்கு. இந்த காகத்துடைய பாஷை காகத்துக்கு தான் தெரியும். உடனே எல்லா காகங்களும் ஓடி வந்துடும். அது எல்லாம் சேர்ந்து சாப்பிடும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, காகம் ஒரு அன்புள்ள பறவையாக இருந்துச்சு. நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை அன்பு செலுத்து தானே உங்களுக்காக ஜீவனை கொடுக்க வந்தேன். நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கணும்ல. அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பு இல்லைன்னா அவன் ஆண்டோடைய பிள்ளையே இல்லைப்பா, அவன் ஆண்டரை அறியலை. அதான் வேதம் சொல்லுகிறது. அன்பு இருக்குமானால் மற்றவர்களுக்கு கொடுத்து, மற்றவர்களுக்கு உதவி செய்து, மற்றவர்களுக்கு எது தேவையோ அதை வாங்கி கொடுத்து என்ன பண்ண முடியும்? நம்ம ஆண்டருக்கு பிரியமாக வாழ முடியும். அருமையாக இதைத்தான் ஆண்டர் பார்த்தாரு. காகங்களை கவனித்து பாருங்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான கர்த்தருடைய காகம் ஆண்டவருக்கு பிரியமானது என்று எப்படி வாசிக்கிறோம்? யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆமென். அல்லேலூயா. பிசாசுக்கு என்ன பண்ணணும்? காகத்துக்கு ஒரு தைரியம். யாராவது தலையில ஏதாவது கூட வச்சா அதில் ஏதாவது பலகாரம் ஏதாவது கொண்டு போனா டக்குன்னு வந்து அப்படியே பறிச்சுட்டு போகும். பிள்ளைங்கள் கையில ஏதாவது என்ன பண்ணா, ஏதாவது கையில தீனி ஏதாவது வச்சிருந்தாங்கன்னா உடனே என்ன பண்ண அந்த காகம் டக்குன்னு பிடிங்கிட்டு போ. பயப்படாது அந்த காகம். நம்மள ஆண்டவர் சொல்றாரு, பிசாசுக்கு எதிர்த்து தைரியமா இரு. எந்த விதத்திலும் காகத்தை போல நீ எப்படி இருக்கணும்? தைரியமா இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கவலைப்படக்கூடாது. 3வதாக காக்கா கவலையே, ஐயோ இன்னைக்கு சம்பாதிக்கலையே, இன்னைக்கு காட்டுக்கு போலையே, இன்னைக்கு வீட்டுக்கு போலையே, இன்னைக்கு ஆஃபீஸுக்கு போலையே, இன்னைக்கு ஸ்கூலுக்கு போலையே, கம்பெனிக்கு போலையே. காக்கா கவலை இல்லையே. ஆண்டவர் சொன்னாரு, காகங்களை கவனித்து பாருங்கள். 12:24 வாசிப்போம்னா, கவனித்து பாருங்கள், காகங்களை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை, இல்லாதிருந்தாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, காகங்கள் எதையும் சேர்த்து வைக்கிறது இல்லையாப்பா. ஆனால் நீ என்ன பண்ற? சரியா சாப்பிட்றது இல்லை. பைனான்ஸ் இந்த பைனான்ஸ் அந்த பைனான்ஸு சேர்த்து வச்சுட்டு கடை. எத்தனை காலம் உலகத்தால் வாழ போறோங்கிறது அந்த எண்ணம் கூட இல்லை. இந்த காகங்களுக்கு தெரியும், எனக்கு ஆண்டர் பிழைப்பு ஊற்றுவார். நாளைக்காக நீங்க என்ன பண்ணக்கூடாது? கவலைப்படாத ஆண்டர் சொன்னாரே. நீ நிறைய பேர் என்ன பண்றாங்க? எல்லாமே இருக்கும், ஆனா எப்பொழுதும் கவலையோடய இருப்பாங்க. எப்படி? இன்னைக்கு 10 பவுனு தான் இருக்கு, என் பிள்ளைக்கு கல்யாணம் வருச்சுன்னா நான் 100 பவுனு போடணுமே. என்ன பண்ண? சரியா சாப்பிட மாட்டாங்க, சரியா ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு கூட வாங்கி போட்டுருக்க மாட்டாங்க, கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்? ஆண்டவர் நடத்துவார், அவர் என் தேவன். காகத்தை போல கவலைப்படாமல் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. எதையுமே காகம் சேர்த்து வைக்கிறது இல்லைல்ல. இதைத்தான் பார்த்தார் ஆண்டவர். காகத்தை கவனிச்சு பாரு, அது எதாவது சேர்த்து வைக்கா? அது என் மேலே நம்பிக்கையாக இருக்கு, அதே மாதிரி நீ என் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஆகவே யோபு சொல்லுகிறார், யோபு 38:41, காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு, காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது, அவைகளுக்கு இரையை சவதரித்து கொடுக்கிறவர் யார்? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகாரம் இல்லாமல் காக்கை குஞ்சு ஆண்டவர் நோக்கி கூப்பிடும். ஏன்னா ஆண்டவர் தானே. காலையில நீங்க பாத்தீங்கன்னா 4 மணிக்கெல்லாம் அந்த கிராம பக்கம் மரங்கள்லாம் இருக்கும், ஆலமரம், அரச மரம், பெரிய பெரிய மரங்கள். அந்த 4 மணிக்கு போனீங்கன்னா அந்த காக்கெல்லாம் என்ன பண்ணும்? கா 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 கான்னு எல்லா பறவைகளும் கத்தும்.
அந்த நேரம் அதை போய் யாராவது அடிக்காங்களா? யாராவது கல்லிட்டு எறிகிறாங்களா? யாராவது தொந்தரவு பண்ணுறாங்களா? இல்லை. அது காலையிலேயே ஆண்டவரை கூப்பிடுது. ஆண்டவரே, இன்னைக்குள்ள ஆகாரத்தங்களுக்கு தாங்கன்னு கேட்கு. ஆண்டவரே, வேடோடைய கண்ணு கேட்கல, தப்புவீங்கன்னு கேட்குது. ஆனா ஆண்டவர் பிள்ளை நீங்களும் நான் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் இதெல்லாம் பார்த்துதான், எப்பா இந்த காக்கா பார்த்தியா, காகங்களை கவனித்து பாருங்க. அதிகாலையிலே தேடுகிறே, அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் ஆண்டவர் சொல்லுகிற. அது அந்த காகத்துக்கு தெரியும். அதனாலதான் காலையிலே போய் அது ஆண்டவரை கேட்டுட்டு இருக்கு. நம்ம எப்படி இருக்கிறோம்? அவரால் உண்டாக்கப்பட்ட பிள்ளைங்க எப்படி இருக்கிறீங்க? அதிகாலையில ஆண்டவரை தேடுறீங்களா? அதிகாலை ஆண்டவரை பாடி துதிக்கிறீங்களா? இந்த காகம் பாடுது, ஆண்டவரை துதித்து கொண்டு இருக்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, காகம் தைரியம் உடையது, அது கவலைப்படாது, அது அதிகாலையில ஆண்டவரை தேடுது. இதெல்லாம் ஆண்டவராய் இயேசு பார்த்துதான் காகங்களை கவனித்து பாருங்கள் என்றார். நம்ம பார்க்கிறோமா? காகத்தை போல நம்ம வாழ்றோமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தில் வாசிக்கும் போது புலம்பல் 3ஆம் அதிகாரம் 23 நீங்க வாசிப்பீங்கன்னா, அதிகாலையில் காலைதோறும் புதியவைகள், காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதா இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. சங்கீதம் 5, கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவே. காலையில ஆண்டவர் சத்தத்தை கேட்பார்ப்பா. காலையிலே உமக்கு நேரே வந்து, காலையிலே உமக்கு நேரா வந்து ஆயத்தமாய் காத்திருப்பேன். அருமையான கர்த்தர் தாவீது சொல்லுகிறார், காலையில என் சத்தத்தை கேட்பேங்கப்பா. நம்ம காலையில தேடுறோமா? எத்தனை பேர் எந்திரிச்ச உடனே அப்படியே உதறிட்டு ஓடுறது? அருமையான கர்த்தர் பிள்ளை. அதனால இயேசு பார்த்தார், காகத்தை கவனிச்சு பாரு, அது காலையிலே என்ன தேடுதே, அது காலையிலே தன் தேவைக்காக என்ன தேடுதே. நீ என்ன தேடுறியா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவேதான் நம்ம ஆண்டவர் சொல்கிறார், காகத்தை கவனித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, பூமியில் உள்ளவைகள் அல்ல, பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள், மேலானவைகளே நாடுங்கள். அல்லேலூயா. அப்போ இந்த காகம் என்னத்தை நாடுது? இந்த பூமிக்கு என்ன வேண்டாம், இந்த பூமிக்குள்ளது எனக்கு தேவையில்லை, என் ஆண்டவர்கிட்ட நான் போக வேண்டும், அவர் என்ன போஷிப்பார், அது மேலானவைகளே நாடிக்கொண்டிருக்குது. ஆமென், அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, காகம் தன் குஞ்சுகளை கவனமாக பராமரிக்கும். இந்த ஒரு நாள் நான் பார்த்துட்டே இருக்கேன், காகம் ஓடி இருந்துச்சு, அப்படியே அங்கே ஒரு வெறும் குப்பை குளமாக இருந்துச்சு, அதை வந்து என்ன பண்ணிச்சு, அப்படியே நோண்டுச்சு, அதுலேருந்து ஒன்று எடுத்துக்கிட்டு வேகமாக போச்சு. எங்கே போகுது அப்படின்னு பார்த்தா, அங்கே போய் காக்கா குஞ்சா காக்கா அது வாய் திறந்துக்கிட்டு இது கொண்டு போய் அது வாயில் கொண்டு விட்டு பாருங்களேன், அது எப்படி தன் குஞ்சுகளை எப்படி பாதுகாக்குது. ஆகவே வேதம் சொல்லுகிறது, மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 27. ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாயிராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பெருமழை சொரிந்து, பெருமழை சொரிந்து, பெருவெள்ளம் வந்து, பெருவெள்ளம் வந்து, காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது, அந்த வீட்டின் மேல் மோதிய போதும் அது விழுந்தது. அது என்ன ஆயிடுச்சுப்பா? விழுந்தது, விழுந்துருச்சு. ஆனா காக்கா வந்து கூடு கட்டி இருக்கும்ல, அது வந்து ஒரு நாள் என்ன பண்ணாது, விழாது. மத்தேயு 18:6 வாசிங்க. என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமா இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மற்றவர்களுக்கு நம்ம இடரலா இல்லாதபடி இந்த காகத்தை போல் எப்பொழுதும் நம்ம தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும், தன்னுடைய குடும்பத்தை பராமரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. மற்றவர்களுக்கு இடரலா இருக்கக்கூடாது. இந்த காகம் ஒரு நாள் மற்றவர்களுக்கு இடரலா இல்லை. அது மற்றவர்களை அந்த காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் காலையில் காக்காலாம் கூப்பிடுது, கோழியெல்லாம் கூப்பிடுது, எந்திங்கன்னு கூப்பிடுவாங்க, எழுப்புவாங்க எங்கள் பெற்றோரெல்லாம். நான் சொல்கிறதே ஒரு 60 வருஷத்துக்கு முன்னால் சொல்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களே, அப்போனா இந்த பறவைகள் சத்தம், கோழி
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையிலே கூப்பிட ஆரம்பிக்கும். அது ஏதாவது அதை போய் எழுப்பி விட்டு நீங்கள் எந்திங்கன்னு சொல்கிறாங்களா? ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு இதெல்லாம் ஆண்டவர் உதாரணமாக முன்னால் சொல்கிறார். காகத்தை கவனி பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. 8வது 1 பேதுரு 1:15-16 வாசிங்க. உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தரா இருங்கள். பரிசுத்தமான காக்காவை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, குளத்துக்கு போயிட்டு அது அடிக்கடி என்ன பண்ணும்? குளத்துல இந்த காக்கா குளிக்கும். பார்த்திருக்கீங்களா? காக்கா என்ன பண்ணும்? குளிக்கும். அடிக்கடி உடம்ப கழுவும். தண்ணியில் போய் இப்படி பிடிக்கும். அருமையான கர்த்தர் எதை காட்டுதுன்னா, நம்ம பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். உங்களை அழைத்தவர் பரிசுத்தமா இருக்குது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் என்ன பண்ணணும்? பரிசுத்தமா இருக்கணும்பா. இந்த காகம் அது எங்க போய் சாப்பிட்டுட்டு வந்தாலும் அது என்ன பண்ணிடும்? தன்னை பரிசுத்தப்படுத்திக்கணும். நம்ம பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு ஒருவரை என்ன பண்ண முடியாது? பிரியமா இருக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காகத்தை போல் குஞ்சுகளை பராமரிக்கிற மாதிரி நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய குடும்பத்தை பராமரிக்கணும். அது மாத்திரமில்ல, காகம் பரிசுத்தமான தன் உடம்பை எப்பொழுதும் சுத்திகரிக்கிற வண்ணமாக நம்மளை பரிசுத்தப்படுத்திக்கணும். பரிசுத்தமான வாழ்க்கை. ஆண்டவரே, நம்ம வெளியே போகிறோம், ஒரு நாளும் காலையில் இருந்துச்சு ஆண்டவரே என்ன மன்னிங்க, ஆண்டவரே என்ன பரிசுத்தப்படுத்துங்க, இரவுலையும் ஆண்டவரே என்ன பரிசுத்தப்படுத்துங்க, உமக்கண்டு நான் எப்பொழுதும் பரிசுத்த பேச்சில் வார்த்தையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக நம்ம இருக்கும்போது கர்த்தர் நம்ம மேல் பிரியமா இருக்கிறான். அதை தான் எபிரேயர் 12:14 வாசிப்போம். யாவரோடும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களா இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தமுள்ளவர்களா இருக்கவும் நாடுங்கள். எல்லாமே இதெல்லாம் இந்த நம்ம பார்த்த இந்த வார்த்தை எல்லாம் காகத்துக்குள்ளாக இருக்கிறது. காகத்துடைய சுபாவம் அது எங்க போய் அசுத்தங்களை தின்னுட்டு வந்தாலும் போய் ஏரியில போய் அப்படியா தன்னை குளிச்சுக்கணும், தன்னுடைய உடம்ப கழுவும். அப்ப ஆண்டவர் வார்த்தை சொல்லு, நீங்கள் பரிசுத்தமா இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. நீ பரிசுத்தமா இருக்க வேண்டுமானால் உன்னை பரிசுத்தப்படுத்துகிற வேதத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவர் பார்த்தார் இயேசு கிறிஸ்து. நீ காகத்தை கவனிச்சு பாருப்பா. காகம் எப்படி இருக்குது தெரியுமாப்பா? அது சுபாவம் எப்படின்னு தெரியுமாப்பா? காகத்தை அது கவனிச்சு பார்த்தா அது கூடி வாழும். அப்புறம் அது அதிகாலையிலே என்னை தேடும். அப்புறம் அது கூட்டம் எங்கே உண்டு கட்டுரும்? நம்ம பாதுகாப்பான இடத்துல அது கூட கட்டியிருக்கோம். ஆமென், அல்லேலூயா. அந்த வீட்டில் மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, காக்கா கூட்ட கலைக்க முடியவே முடியாது. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அது மாத்திரமில்ல, காக்கா அடிக்கடி குளிக்கும். நம்ம அடிக்கடி பரிசுத்தப்படுத்திக்கிடணும். ஆலயங்களுக்கு போகணும், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும், நம்மள பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்புறம் காகம் தன் ஆகாரத்தை தூரத்திலிருந்து மோப்பம் பிடிச்சிரும். தெரியுமா? வாசிப்போம். இந்த 2 பேதுரு 2:1 பாருங்க. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். ஆமென். ஜாக்கிரதையா இருக்கணும். கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் எழும்புகிற இந்த காலத்தில் இந்த காகம் என்ன பண்ணுமா? எங்கேயாவது ஏதாவது ஒன்று செத்து கிடந்துச்சுன்னா என்ன பண்ணும்? தூரத்திலிருந்து மோப்பம் முடிச்சிடும். எப்படிதான் அதுக்கு யாரு சொல்றாங்களா? இல்லை, அது ஆட்டோமேட்டிக்கா அந்த இறைய தேடி வந்துடும். அந்த காகம் ஏதாவது ஒரு கோழியோ அல்லது ஒரு ஏதாவது மிருகங்களோ செத்து கிடந்தா காகங்கள் எல்லாம் வந்து சேரும். ஏன் தெரியுமா? அது தூரத்திலிருந்து மோப்பம் பிடிக்கும். இது தப்பு. இங்கே சாப்பாடு இருக்குப்பா, இங்கே வாசமாக வருதுப்பா என்று சொல்லி அருமையான நமக்கு மோப்பம் பிடிக்கிறதா ஒரு சுபாவம் வேணும். என்ன மோப்பம்? கள்ள போதனை எது? கள்ள தீர்க்கதரிசிகள் யார்? வேதத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஆட்டுத்தோலை போத்துக்கொண்டு ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கள்ள போதனைகளுக்கு நீ எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, போதனை குறித்து நீ ஒவ்வொரு நாளும் சிந்திக்க வேண்டும். இந்த போதனை எப்படிப்பட்டது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கும் போது 4:1 ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறது. ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறது. பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே மனசாட்சி சூடுண்ட பொய்யருடைய மாயமான உபதேசம், அது என்ன சொல்வாங்க?
சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து போதும். பிசாசுகளின் உபதேசம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இதை தான் அந்த காக்கா பத்தி இயேசு கிறிஸ்து சொன்னார். அது தூரத்திலிருந்து மோப்பம் பிடிக்கும். நீ ஒரு விசுவாசி பிள்ளை, நீ ஒரு ஆண்டவருடைய பிள்ளை, நீ ஜாக்கிரதையா இருக்கணும். பேய்களின் உபதேசம். கடைசி நாட்களிலே கள்ள போதகர்கள் எழும்புவார்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள். ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது இந்த காகத்தை நமக்கு உதாரணப்படுத்துகிறார். காகம் எப்படி இருக்குது? தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை மோப்பம் பிடிச்சு பார்க்கிறது போல நீ உபதேசத்தை மோப்பம் பிடிக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உபதேசம் கரெக்டா, நான் இதன்படி வாழ்வேன் என்று சொல்லி அருமையான கர்த்தரே, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். இந்த காகத்தை குறித்து எத்தனை காரியங்கள்? 9 காரியங்களை நமக்கு சொல்லுகிறார். இந்த காகம் எச்சரிக்கையாக இருக்கும், ஒற்றுமையாக இருக்கும், தைரியமாக இருக்கும், எதை குறித்தும் கவலைப்படாது. அதிகாலையிலே தேவனை தேடும். அது குடியிருப்போ பரலோகத்தில் வச்சிருக்கும். விசுவாசிகள் இழவதற்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காகத்தை போல இந்த காகம் அடிக்கடி தன்னை குளிப்பாட்டிக்கொள்ளும். எப்பொழுதும் ஆண்டவருக்கு நேராக தன்னை காத்துக்கொள்ள வேண்டும். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து இன்றைய நமக்கு இந்த வார்த்தையை நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார். காகத்தை கவனிச்சு பார். எத்தனையோ பறவைகள் இருக்கு, அதெல்லாம் கவனிச்சு பார். நமது ஆண்டவர் சொல்லலை, காகத்தை கவனிச்சு பார். அது விதைக்கிறதும் இல்லை, நூக்கிறதும் இல்லை. அதை பிளப்போட்டுகிற தேவன் உன்னை பிளப்போட்டுகிறது அதிக நிச்சயம் அல்லவா? நிச்சயமா உன்னை பிளப்போட்டுவார், உங்களை பிளப்போட்டுவார். ஒன்றுக்கு கவலைப்படாதுங்கள். காகத்தை போல காகத்தை பாருங்கள், தைரியமா இருங்கள், கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் நிச்சயமா உங்களை போஷிக்க வல்லவராக இருக்கிறார். அந்த தேவனுக்கு நேராக நம்மளை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வெகு தூரம் நடந்து ஒரு மலை அருகில் நீலை பார சாய்ந்தேன் சுரை செடி நிழலில். வெகு தூரம் நடந்தேன் ஒரு மலை அருகில், கொஞ்சம் இலை பார சாய்ந்தேன் சுரை செடி நிழலில். இருவேளையிலும் கரும் காகம் கொண்டு சுவை கறியுடனே தினம் அப்பம் கொடுத்து பசிதாகம் தீர்த்தவரை பாடிடுவேன். எனக்கு இலை பார்த்தல் இந்தவரை துதித்திடுவேன். என் பசிதாகம் தீர்த்தவரை பாடிடுவேன். எனக்கு இலை பார்த்தல் இந்தவரை துதித்திடுவேன். நான் நடந்து வந்த பாதையிலெல்லாம் என்னை சுமந்து வந்த நேசரேசுவே. நான் நடந்து வந்த பாதையிலெல்லாம் என்னை சுமந்து வந்த நேசரேசுவே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறையா. ஏசப்பா, இந்த அலையில என் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு பறவையை குறித்து எங்களுக்கு புத்தி முட்டினதுக்காக நமக்கு நன்றி செலுத்துறப்பா. ஏசப்பா, அந்த காகம் எப்படி இருக்குது? அது ஒன்று கூடி வாழுவது போல எங்கள் வாழ்க்கை இருக்கணும் ஐயா. அந்த காகம் எப்படி கவலைப்படாமல் இருக்குதப்பா. அந்த காகம் எவ்வளோ தைரியமாக இருக்குதப்பா. அந்த காகம் எப்பொழுது தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகுதப்பா. அந்த காகம் தன் கூட்டம் உயர மரத்தில் வச்சிருக்குதப்பா. அந்த காகத்தை ஆண்டவர் சொன்னீங்களப்பா. இந்த காகத்தை கவனித்து பாருங்கள். இந்த காகத்தை நாங்கள் கவனித்து பார்த்து நாங்கள் அந்த காகத்தை போல உமக்கு முன்பாக எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்கணும் ஐயா. அந்த காகம் தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை ஏசப்பா மோப்பம் பிடிக்குதப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்திற்கு நாங்களும் ஏசப்பா இந்த வார்த்தைகள் எப்படிப்பட்டது என்று நாங்கள் அதை அறிந்து கொள்ள, அதை சோதித்தறிய, கள்ள போதகங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள, கள்ள போதகத்தை நாங்கள் அறிந்து கொள்ள, கள்ள உபதேசத்தை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு ஞான இருதயத்தை கொடுங்கப்பா. இந்த நாளில் எங்களோடு பேசினதுக்காக நன்றி. வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைங்க தீர்க்காயுசா இருக்கணும். இந்த ஆண்டு முழுவதும் காகத்தை போல் அவர்கள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ கிருபைதாங்க, ஒன்று கூடி வாழ கிருபைதாங்க. நாம மகிமைப்படட்டும். வார்த்தை கேட்ட பிள்ளைகளை பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தை கொள்வோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ள கண்ணீரை துடைக்கும் கரங்கள் சபை 37A கல்லமேட்டு தெரு, கள்ளக்குடி, டால்மியாபுரம், திருச்சி மாவட்டம். செல்போன் எண்கள் 9781289982 மற்றும் 9842050930.